சென்னையில் இருந்து தனி விமானத்தில் திருச்சி வந்த விஜய்க்கு கட்சி நிர்வாகிகள் வரவேற்பளித்தனர். திருச்சியில் இருந்து ரேஞ்ச் ரோவர் காரில் பயணம் செய்த விஜய் திருவாரூர் அம்மையப்பனில் தனது பிரச்சார வாகனத்தில் ஏறி அமர்ந்தார். விஜய் பிரச்சார பேருந்திற்கு வந்தவுடன் அதனை சூழ்ந்து தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். திருவாரூருக்கு விஜய் செல்லும் சாலையின் இருமருங்கிலும் கூடி தொண்டர்கள் வரவேற்பளித்தனர். தொண்டர்களின் கூட்டத்திற்கு மத்தியில் மெல்ல ஊர்ந்து வந்த விஜயின் வாகனம் நாகை புத்தூர் அண்ணா சிலை பகுதியை பிற்பகல் 1 மணி அளவில் வந்தடைந்தது. ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு மத்தியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் மீனவர்கள் பிரச்சனைக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு திமுக அரசு கப்சிப் என போவதாகவும் நமது மீனவர்களை தமிழக மீனவர்கள் என பாசிச பாஜக பிரித்து பார்ப்பதாகவும் விஜய் விமர்சித்தார். நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. மக்களுக்கு தொந்தரவு வேண்டாம் என்றுதான் வீக்கெண்ட் பிரச்சாரமாக சனிக்கிழமைகளில் பரப்புரையில் ஈடுபடுவதாகவும் அரசியலில் சிலருக்கு ஓய்வு கொடுக்க ஓய்வு நாளில் பரப்புரையில் ஈடுபடுவதாகவும் விஜய் விளக்கமளித்தார். நம்ம இந்த டூர் பிளான் இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை, உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது, முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா, அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணோம். தான் பேசுவதே 3 நிமிடங்கள் தான் என்ற நிலையில் அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது என கூறினால் தான் என்னதான் பேசுவேன் என கேள்வி எழுப்பிய விஜய் மக்களை பார்த்து சிரிக்கக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் செம்ம காமெடியாக உள்ளதாக விமர்சித்தார். சரி, இப்போ நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. அந்த இடத்துல பர்மிஷன் இல்லை, இந்த இடத்துல பர்மிஷன் இல்லை. ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும். 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது. சுற்றுப்பயணத்தின் போது தான் பேருந்தில் உட்கார்ந்து கொண்டே வர வேண்டும் என கண்டிஷன் போடும் திமுக அரசு மக்களை பார்த்து கையை எவ்வளவு தூரம்தான் உயர்த்த வேண்டும் என நிபந்தனை விதிப்பதாகவும் விஜய் விமர்சித்தார். இதற்கான காரணங்கள் மிகவும் சொத்தையாக உள்ளதாகவும் விஜய் கூறினார். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார், இதாவது பரவாயில்லைங்க, இதை தாண்டி ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதான், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படியெல்லாம். ஐயோ செம்ம காமெடியா இருக்குங்க. தான் அரியலூர் செல்லும் போது பவர் கட் ஏற்பட்டதாகவும் திருச்சியில் பேசும் போது வயர் கட்டானதாகவும் குறிப்பிட்ட விஜய் முதலமைச்சர் தன்னை மிரட்டி பார்க்கிறாரா என கேள்வி எழுப்பினார். அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு, அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு,
நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். மக்கள் நெருக்கடி ஏற்படும் இடத்தில்தான் பேச தனக்கு அனுமதி அளிக்கப்படுவதாக கூறிய விஜய் மக்களை சந்திக்க தனக்கு தடை போட வேண்டாம் என்றார். மேலும் அடக்குமுறை, அராஜக அரசியல் வேண்டாம் என்றும் முதலமைச்சரை குறிப்பிட்டு விமர்சித்தார். மேலும் தனக்கு தடை தொடர்ந்தால் மக்களிடம் நேரடியாக செல்வேன் என்றும் விஜய் எச்சரித்தார். என்ன நாங்க பெருசா கேட்டுவிட்டோம்? மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பார்க்கிறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? வேணாம் சார், இந்த அடுக்குமுறை, இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார். இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள்கிட்டயே பர்மிஷன் கேட்டுருவேன். மக்களே நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா? உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? மேலும் வரும் தேர்தலில் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்றும் விஜய் தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.